இப்ப சாதி அப்படின்னு சொல்லி பேசுறோம், ஒரு சாதிங்க. இப்ப அந்த சாதியோட போதா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சாதிக்கும் பாத்தீங்கன்னா உள் சாதிகள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா தலை சுத்துது, பயங்கரமா சுத்துது. இதெல்லாம் எவன் பண்ணா, யாரு பண்ணானே தெரியல. இப்ப உதாரணமா சொல்றேன், இப்ப வெள்ளாளர் அப்படின்னா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு 20 25 வெள்ளாளர். நாடார்னு பார்த்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 30 40 நாடார். செட்டியார்னு பார்த்தா அதுக்குள்ள நிறைய பேர். தலித்துகள் பஞ்சமர்னு பார்த்தா அதுல 5 பேரு. இப்படி பார்த்தா இன்னும் சொல்ல போனா பிராமண சமுதாயத்துல வடகலை தென்கலை அப்படி பிரிவுகள். இன்னும் பாத்தீங்கன்னா சவுண்டி பிராமன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல போய் அந்த இறுதி காரியங்கள்லாம் செய்யறவர். அவரை வந்து கல்யாண பிராமின் வந்து கருமாதி பிராமின் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி ஒரு சாதிக்குள்ளார இருக்கக்கூடிய படிநிலைகளே வந்து அடக்குமுறையா இருக்குங்க. இதுதான் பிரச்சனை. நிறைய சொல்லலாம், சாதியை நிறைய சொல்லலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்படிப்பட்ட படிநிலைகள் உள்ள ஒரு சாதியை வச்சுக்கிட்டு செயல்பட முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு வருது. சாதி கட்சிகள் நிறைய இருக்கலாம், ஆனா எந்த சாதி கட்சிகளும் ஆட்சியை பிடித்ததாகவோ ஜெயித்ததாகவோ வரலாறு இல்லை. அது ஒரு இயக்கமாக இருக்கிறது, அவ்வளவுதான். தமிழ் தேசியமா அது ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஸோ மதம், இனம் இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு பயணத்தை வந்து செய்வது ரொம்ப கஷ்டம். மனிதநேயம் நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு 2 கை இருக்கு, நம்மள மாதிரி தான் 2 கண்ணு இருக்கு, 2 கால் இருக்கு. கடவுளுடைய படைப்புல, விஞ்ஞானத்தினுடைய படைப்புல எல்லாருமே ஒண்ணு. அப்ப இந்த சாதி இப்படி வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு சுழற்சி. இதை சாதாரணமா யாரும் எடுக்க முடியாது. இப்ப அரசாங்கம் வந்து சாதியை வந்து ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் வந்து ஒரு பட்டியல் எடுத்து யாரெல்லாம் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து சலுகை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா அதே அரசாங்கம் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, நான் எந்த சாதியுமே இல்லை அப்படின்ற ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் அறிவிச்சிருச்சு. ரொம்ப நல்ல முயற்சி, இதை நான் வரவேற்கிறேன், மிக மிக வரவேற்கிறேன்.